வேற தட்டிட்டாங்க. என்ன பண்றது? வீட்டை போக இருக்க. நீ யார் எனக்கு தெரியாது. என்ன போலீஸ் வேலை செய்யறான்னு தெரியல. எனக்கு தேவை லாரிக்குள்ள இருக்கிற 5 பேரு. விஜய், திரு, குமாரன், ஜோசப், சுதாகர் இவனை மட்டும் இறக்கி விட்டு மத்தவனை கொண்டு போயிட்டாரு. அவங்க எல்லாம் கொண்டு போய் இடத்துல இறக்கி விடுறான்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கொண்டு போய் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் உன் பஞ்சாயத்தை வச்சுக்க. போய் இறக்கிட்டு சுடுறா. அந்த பொடியை துப்பாக்கி வச்சிருக்காண்டா. டம்மி துப்பாக்கிடா போட. அழுத்துறா. பயமா இருந்தா கண்ண முடிக்க. முட்டிக்கு கீழே சொல்றாங்க. நீனா போலீஸா? தோட்டா காவல் கணக்கு சொல்லிக்குவாரு. தலையில சொல்றா. காசு காசு மட்டும் காலையில போய் வச்சு தொலையாத. அவன் கண்ணை பிடிச்சிட்டு இருக்கானா? ஓரத்துல ஒளியா வந்து வராம அவனை சொல்றா. இன்னும் 2 குண்டு இருக்கு. துணிஞ்சவன் காலத்துக்கு வைக்கிட்டு நீ எழுப்புற. விடிய விடிய வச்சாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. செவுத்துற பேத்தரா பெரிய மாதிரி போ. ஹலோ, என்னாச்சு? இல்ல எவனோ டில்லின்னு ஒருத்தன் உள்ள புந்து எல்லாம் போலீஸ்காரனையும் சேஃப் ஆக்கிட்டான். குரூப் வேற தட்டிட்டான். வெக்கமா இல்ல? சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதையா சாவி தூக்கி போட்டு ஓடி போயிரு. நான் மட்டும் வெளியே வந்தேன், நீ இல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் கருவா இருப்பேன். சாவி தூக்கி போடுறா. வண்டி எடுக்கடா. அந்த பிக்சலை சமாளிக்க முடியலையா? நீங்க இருந்து போலீஸ்காரங்க இங்க ரீச் ஆக கூடாது. ஆனா சரக்கு உள்ள மாட்டிருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்போ என்னாச்சு?
போனே. அந்த லிஸ்ட்ல இருக்க அகாடமிக் டாப்பர்ஸ் சில பேருக்கு இன்னும் போஸ்டிங் போடல. இப்போ அண்டர் கவர்ல ஒர்க் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. பேர் சொல்லு. ஒரு நிமிஷம் சார். சத்யா, சத்யா, குணசேகரன், குணசேகரன், அஜாஸ் அகமது. சரி, வே வே. மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு இசையிலே நடையிலே இடையிலே எடுக்கவா மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு இதானே சார் சொன்ன இடம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி சார், என்னண்ணே பண்றது? நீ அப்படியே காலை பிடி. தலைக்கு ஏதாவது கொடு. எங்க இருக்கா? நவக்குடி ஸ்கூல் டிப்ஸ். ஹாஸ்பிட்டல் தானே சொன்னேன். இப்ப ஸ்கூலுக்கு எதுக்கு அப்புறம்? அவன் எல்லா இடத்துக்கும் என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் சீக்கிரம். சார், குட் ஈவினிங் சார். Laurel and Hardy, Charlie Chaplin, அன்பேங்கண்ணா தெரியலண்ணா. இங்க வழியில அண்ணாவே வர போடா. ஐயா, பின்னாடி கதை உடைக்க போறானுங்கய்யா. உங்க பேச்ச கேட்டுதான் 4 பசங்க ஒரு பொண்ணையும் உட்கார வச்சிருக்கையா. எப்பயா வருவீங்க? ஐயா, விஜய் சார் இல்ல, அவரால் இப்ப பேச முடியாது. யார் நீ? அவரு எங்க? இங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். ஆரம்பத்துல இருந்து நானும் கூட தான் இருக்கேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பெரிய அதிகாரிகள் வந்துகிட்டு இருக்காங்க. இதைத்தானே அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள வந்தாங்கன்னா எங்களை வெட்டி கூறு போட்டுருவானுவ. எல்லாத்துக்கும் அவர்தான் பதில் சொல்லி ஆகணும். முதல்ல நீ யாரியா? நானும் ஒன்னும் மாட்டேன் சார். சம்பந்தமே எல்லாம் உள்ள வந்து மாட்டினவன். கபில் தேவை ஆமா, நீங்க உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க அந்த பொண்ணையும் சேர்த்து 5 பேரையா. அவரை நம்பித்தாயா இருக்க வச்சிருக்க. சார், அவங்களுக்கு விஜய் சார் யாருன்னு தெரியுமா சார்? நானே அவரை பார்த்தது இல்லையே. முன்ன பாரு கேபிள் டிவி பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன். நீ சொல்லு சார். நீயே பார்க்காத ஒருத்தர் அவங்க எப்படி சார் நம்புவாங்க? அவங்க உன்னதான் நம்பி வந்திருக்கிறாங்க. நம்மள நம்பி வந்தவங்கள நாம தான் பார்த்துக்கணும். என்ன செத்துருவோன்னு பயமா இருக்குதா? சாவறதா இருந்தாலும் சண்டை போட்டு சாகணும் சார். பயந்து காலில் விழுந்து சாகக்கூடாது. நீ போலீஸ் தானே, உள்ள எவனாவது காலை வச்சா இறங்கி அட்டி சார். ஹலோ சார்,
சார் டேய் அடி வாடா அண்ணே இந்த துப்பாக்கி என்னன்னா இவ்வளவு வெயிட்டா இருக்கு. சினிமாவில் வர மாதிரிலாம் ஒரு கையில தூக்கி சுட முடியலண்ணே. ஆளையே அப்படியே ஒரு சைடா இழுக்குது. ஏதோ நானா இருக்கும் போது சமாளிச்சேன். இன்னைக்கு மட்டும் நான் வரலன்னா 2 பேரும் செத்துருப்பீங்கல்ல. என்ன இன்னும் யாரையும் காணோம். நான் பார்த்துட்டு வருவா. பேசாம உட்கார்றா. ஆமா யார் நீ? ஏன் கொலை பண்ண? இல்ல பாக்கிறதுக்கு கொலைகார மாதிரி தெரியல. ஆனா பழகுன அப்படி இல்லை. அதான் கேட்டேன். சொல்லுண்ணே. உன் வேலையை பாடுற. சொல்லுண்ணே. சொல்லுண்ணே.